அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். காலை 5 மணி. அந்த நேரத்தில் நகரம் இன்னும் முழுவதுமாக விழித்திருக்காது. ஆனால் சில பெண்கள் மட்டும் தூக்கத்தை தொலைத்துவிட்டு மற்றவர்களின் வீடுகளை விழிக்க வைக்கும் பொறுப்போடு வீட்டை விட்டு கிளம்பி விடுவார்கள். அந்த பெண்களில் ஒருத்திதான் மீனாட்சி. மீனாட்சிக்கு வயது சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை அவளை முன்னதாகவே முதிர்ச்சியடைய செய்திருந்தது. நெற்றியில் நிரந்தரமாக பதிந்திருந்த சுருக்கங்கள், கைகளில் உழைப்பின் கரைகள், கால்களில் ஓயாத ஓட்டத்தின் தடயங்கள், அவளுடைய வாழ்க்கை வரலாறு அவள் உடம்பிலேயே எழுதப்பட்டிருந்தது. மீனாட்சியின் கணவர் இறந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டன. தன் கணவர் இறந்தது முதல் அவளுக்கு வாழ்க்கையின் ஒரே அர்த்தம் உழைப்பு. உழைத்தால்தான் சாப்பாடு, உழைத்தால்தான் மரியாதை. அது கூட முழுமையாக இல்லை. மீனாட்சியின் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஒளி இருந்தது. அது அவள் மகள் காயத்ரி. காயத்ரி பிறந்த நாளில் மீனாட்சி அழுதாள். அவளுடைய கண்ணீரில் சந்தோஷமும் பயமும் கலந்திருந்தது. அன்று அவள் தன் மனதுக்குள் எடுத்த முதல் உறுதி, இந்த குழந்தை என் மாதிரி ஆகிவிடக்கூடாது என்று முடிவெடுத்தாள். கூலி வேலை, வீட்டு வேலை, சின்ன சின்ன வீடுகள், எங்கே வேலை கிடைத்தாலும் மீனாட்சி போனாள். பசியோ காய்ச்சலோ தலைவலியோ எதுவும் அவளை நிறுத்தவில்லை. ஏனென்றால் வீட்டில் மகள் காயத்ரி இருந்தாள். பள்ளிக்கு புத்தகம், பரீட்சை கட்டணம் அவையெல்லாம் முக்கியமான தேவைகளாக இருந்தன. காயத்ரி படிப்பில் கெட்டிக்காரி. மீனாட்சி மகளின் புத்தகங்களை புரட்டி பார்ப்பாள். ஆனால் அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் அவளுக்கு அந்நிய மொழி போலதான் தெரிந்தது. ஆனால் மீனாட்சி ஒன்றை மட்டும் நன்கு தெரிந்து வைத்திருந்தாள். படிப்பு இருந்தால்தான் மரியாதை என்பதை அடிக்கடி மகளிடம் சொல்லிக்கொண்டே இருப்பாள். மீனாட்சி வேலை பார்த்த அந்த வீடு நகரத்தின் மிகப்பெரிய வீடு. வசதிக்கு குறைவில்லை, மனிதாபிமானம் மட்டும் குறைவு. காலையில் அந்த வீட்டிற்கு வந்ததும் சமையல் வேலைகளை செய்து முடிப்பாள். அதன் பிறகு வீட்டை துடைப்பது, துணி துவைப்பது, பாத்திரம் கழுவுவது என அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மதியம் மீண்டும் ஒரு சமையல். மாலை குழந்தைகள் வந்ததும் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நிமிடம் உட்கார்ந்தால் கூட, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா என்ற குரல் வரும். சின்ன தவறு என்றால் அது பெரிதாக மாறும். உப்பு கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா, உனக்கு புத்தி இருக்கா? பாத்திரம் சுத்தமாக இல்லை என்றால் வேலை செய்ய தெரியாதா என்று ஏக வசனம் கேட்க வேண்டும். மீனாட்சி அனைத்திற்கும் மௌனமாக இருப்பாள். வாய்க்குள் வார்த்தைகள் அடங்கி செத்து போகும். அன்று ஒரு நாள் அந்த வீட்டின் எஜமானி அம்மா தன் உறவினர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார். வேலைக்காரிகளை இது மாதிரி அடக்கி வச்சுக்கிட்டாதான் நிம்மதி என்று சொல்லி சிரித்தார். அந்த சிரிப்புக்குள் இருந்த விஷம் மீனாட்சியின் காதில் தெளிவாக விழுந்தது. அவள் நின்ற இடத்திலேயே அந்த வீட்டில் தன்னுடைய மதிப்பு எவ்வளவு என்பதை புரிந்து கொண்டாள். மற்ற வீட்டில் வேலை பார்க்கும் தன் பக்கத்து வீட்டு பெண்களிடம் பேசும்போதுதான் மீனாட்சி தன் மனதை கொஞ்சம் திறப்பாள். காயத்ரியை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், BA முடிச்சுட்டா, ஆனா இன்னும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றா என்று சொல்லி மற்றவர்களிடம் புலம்பினாள். மகள் தினமும் என்னென்ன போராட்டம் நடத்துகிறாள் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. அவளுக்கு தெரிந்தது ஒன்றுதான், படிப்பு முடிச்சிட்டா உடனே வேலை கிடைக்கணும் என்பது அவள் தலைமுறையின் நம்பிக்கை. அவள் மகளை நினைத்து புலம்போது ஒரு முறை எஜமானியின் காதில் கேட்டது. உடனே சிரிப்போடு அவர் சொன்னார், இப்ப எல்லாரும் அப்படிதான், படிச்சுட்டு வேலைக்கு போறதே இல்லை, வீட்டில் உட்கார்றாங்க, ஊர் சுத்துறாங்க, படிக்க வச்சவங்கள மறந்துடுறாங்க என்று நக்கலாக சொன்னார். அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் மார்புக்குள் குத்தியது. ஆனாலும் எதிர்த்து என்ன பதில் பேச முடியும்? முதலாளி ஆயிற்றே. அதனால் அமைதியாக வேலைகளை பார்க்க தொடங்கினாள். கடந்த சில மாதங்களாக மீனாட்சிக்கு அடிக்கடி தலை சுற்றல் வருகிறது. சாப்பாடு சரியாக இல்லை, உறக்கம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல காயத்ரிக்கு வேலை கிடைச்சிடும் என்ற நம்பிக்கையில்தான் அவள் ஓடிக்கொண்டிருந்தாள். ஆனால் மகள் இன்னும் வேலைக்கு செல்லவில்லை என்ற வருத்தமும் இருந்தது. ஒரு நாள் அடுப்படியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதே கண்கள் இருண்டன, கால்கள் தளர்ந்தன. அடுத்த நொடி அவள் தரையில் விழுந்தாள். வீட்டில் அலறல் சத்தம். என்ன ஆயிடுச்சு இவளுக்கு? இப்ப யார் வேலைகளை செய்ய போறா?
அந்த வார்த்தைகளுக்குள் அவள் மயங்கி கிடந்தாள். அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கொண்டு போகும்போது மீனாட்சியின் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வழிந்தது. அது வலிக்கான கண்ணீர் இல்லை. நான் இல்லாமல் என் மகள் என்ன பண்ணுவாள் என்ற பயத்தின் கண்ணீர். மருத்துவமனை எப்போதும் போலவே பரபரப்பாக இருந்தது. நோயாளிகள், உறவினர்கள், நர்சுகள், ஸ்ட்ரெச்சர்கள் எல்லாமே ஒரே ஓட்டத்தில் நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த ஓட்டத்துக்குள் ஒரு மூலையில் உள்ள பெஞ்சில் உட்கார்ந்து இருந்தாள் காயத்ரி. அவளுடைய கையில் அம்மா மீனாட்சியின் மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தது. கண்கள் முழுக்க சிவந்திருந்தன. இரவு முழுக்க அவள் தூங்கவே இல்லை. அம்மாவின் முகம் அவளுக்கு முன் வந்து போய்கொண்டே இருந்தது. வார்டுக்குள் மீனாட்சி படுக்கையில் படுத்திருந்தாள். கண்கள் மூடியிருந்தாலும் முகத்தில் ஒரு பயம் இருந்தது. உடல் ஓய்வெடுத்தாலும் மனம் மட்டும் இன்னும் வேலை செய்யும் இடத்திலேயே இருந்தது. காயத்ரி என்று மீனாட்சி மெதுவாக மகளை அழைத்தாள். காயத்ரி உடனே அருகே வந்து நின்றாள். சொல்லுமா என்றாள். நான் வேலைக்கு போகவா என்று கேட்டாள் மீனாட்சி. அந்த கேள்வி காயத்ரிக்கு வலியை கொடுத்தது. இப்ப எதையும் யோசிக்காதம்மா, டாக்டர் ஓய்வெடுக்க சொல்லியிருக்காங்க, நீ அமைதியா இரு என்று அவள் மெதுவாக சொன்னாள். அதே நேரத்தில் வார்டு வாசலில் காலடி சத்தம் கேட்டது. காயத்ரி திரும்பி பார்த்தாள். அந்த குரல் அவளுக்கு புதிதல்ல. அது மீனாட்சி வேலை பார்த்த வீட்டின் முதலாளி சாவித்திரியின் குரல். என்ன ஆயிடுச்சு இவளுக்கு என்ற அவரின் குரலில் கவலை இல்லை, விசாரிப்பு மட்டும் இருந்தது. டாக்டர் என்ன சொன்னாங்க என காயத்ரியை பார்த்து கேட்டார். இரத்த அழுத்தம் குறைஞ்சிருக்கு, உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு என்று காயத்ரி சுருக்கமாக பதில் சொன்னாள். அப்படின்னா எப்ப வேலைக்கு வருவா என்ற அவரின் அடுத்த கேள்வி வந்தவுடன் காயத்ரி அப்படியே உறைந்து போனாள். மருத்துவமனையில் அம்மா படுக்கையில் இருக்கும் போதும் வேலைக்கு வர சொல்லும் அவரின் வார்த்தைகள் அவளை குத்தி கிழித்தது. சாவித்ரி தன்னுடைய பையை திறந்து சில நோட்டுகளை எடுத்தார். அவற்றை மடக்கி காயத்ரியின் கையில் திணித்தார். இதை மருந்துக்காக வச்சுக்கோ என்றார். காயத்ரி தயங்கினாள். வேண்டாம் என்றாள். அப்படியெல்லாம் சொல்லாதே, கொடுக்க வேண்டியது என் கடமை என்றார். அடுத்த நொடியே அவர் குரல் மாறியது. அம்மாவை நாளைக்கே வேலைக்கு வர சொல்லு, வீட்டில் எல்லா வேலையும் தேங்கி கிடக்கு என்றார். அந்த வார்த்தைகளில் துளி கூட கருணை இல்லை, கட்டளை மட்டுமே இருந்தது. படுக்கையில் படுத்திருந்த மீனாட்சி அவர்களின் உரையாடலை கேட்டாள். கண்களை திறந்து காயத்ரியை பார்த்தாள். பிறகு முதலாளி அம்மாவை பார்த்து, நாளைக்கு வந்துவிடுவேன் மேடம் என்று அவரிடம் மெதுவாக சொன்னாள். காயத்ரிக்கு கோபம் வந்தது. ஆனால் அவள் எதையும் வெளியே காட்டவில்லை. அம்மாவின் கையை மட்டும் இறுக்கமாக பிடித்தாள். சரி சரி, சீக்கிரம் குணமாகட்டும், வேலையே பார்க்காம வீடு குப்பையா கிடக்கு என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பி போனார். ஒரு முறை கூட உடம்பு எப்படி இருக்கு என்று மீனாட்சியை பார்த்து கேட்கவில்லை. அவர் சென்ற பிறகு வார்டு அமைதியானது. மீனாட்சி கண்களை மூடிக்கொண்டாள். காயத்ரி, நாளைக்கு வேலைக்கு போகணும், இல்லைனா அவங்க வேற ஆளை வச்சுப்பாங்க. மீனாட்சியின் குரலில் பயம் இருந்தது. நீ இப்படி இருக்கும்போது எப்படி வேலைக்கு போக முடியும் என்று காயத்ரி மெதுவாக கேட்டாள். போனாதான் சாப்பாடு என்று மீனாட்சி சொன்ன அந்த ஒரு வாக்கியம் அவள் வாழ்ந்த வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்டியது. காயத்ரி எதுவும் பேசவில்லை. வார்டுக்கு வெளியே வந்து நின்று கொண்டாள். நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளுடைய கண்கள் ஈரமாக இருந்தாலும் அந்த ஈரத்துக்குள் ஒரு தீர்மானம் உருவாகி கொண்டிருந்தது. அடுத்த நாள் அந்த வீட்டில் காலை வேலை எதுவும் நடக்கவில்லை. மீனாட்சியும் வரவில்லை, காயத்ரியும் வரவில்லை. அந்த மௌனம் ஒரு பெரிய மோதலுக்கான ஆரம்பம் என்பதை அப்போது யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அந்த வீட்டில் வேலைக்காரி இல்லாமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. ஒரு நாள் கூட மீனாட்சிக்கு விடுப்பு கிடையாது. அப்படியே விடுப்பு கொடுத்தாலும் அன்று வேறு ஒரு பெண்ணை கொண்டு வந்து விட்டுவிட்டு செல்வாள் மீனாட்சி. காலையில் கதவு திறந்த நொடியிலிருந்து இரவு விளக்கு அணையும் வரை பாத்திரம், துடைப்பம், அழைப்பு, கட்டளை என்று ஏதாவது ஒரு சத்தம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நாள் மட்டும் வேறுபட்டது. மீனாட்சி வரவில்லை. காலை 7 மணி. எஜமானி சமையலறை கதவை திறந்து பார்த்தார். பாத்திரங்கள் அப்படியே இருந்தன. அடுப்பும் எரியவில்லை. தண்ணீர் கூட காயவில்லை.
அவர் முகத்தில் எரிச்சல் மெல்ல எழுந்தது. இன்னும் மீனாட்சி வரலையா என்று அவள் கணவரை நோக்கி கேட்டாள். வருவா, நேற்றுதான மருத்துவமனையில் இருந்தா, கொஞ்சம் லேட்டாகும் என்றார் அவளது கணவர் நாகராஜன். 8 மணி ஆனது, 9 மணி ஆனது. அந்த வீட்டில் காலை வேலைகள் ஒன்றும் நடக்கவில்லை. குழந்தைகளுக்கு பள்ளிக்கு கொடுத்துவிட சாப்பாடு இன்னும் தயாராகவில்லை. சமையல் வாசனை இல்லை. எஜமானியின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக சிதறத் தொடங்கியது. பணம் வாங்கிட்டு வராம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் என்று சாவித்ரி கோபத்துடன் சொன்னார். நாகராஜன் எதுவும் பேசவில்லை. அவர் கூட அந்த மௌனத்தை அசௌகரியமாக உணர ஆரம்பித்தார். 10 மணி, 11 மணி, இப்படி நம்மளையே அவமானப்படுத்துறாளா என்று சாவித்ரி கோபத்தில் கத்தினார். மருத்துவமனைக்கு போய் பார்க்கலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கா? கோபமாக அவர்கள் இருவரும் கிளம்பினர். அதே நேரத்தில் மருத்துவமனையில் மீனாட்சி படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தாள். உடல் கொஞ்சம் ஓய்வெடுத்திருந்தாலும் மனம் மட்டும் இன்னும் கலங்கியபடியே இருந்தது. காயத்ரி அருகில் உட்கார்ந்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரு சின்ன அமைதி. ஆனால் அந்த அமைதி ஒரு பெரிய தீர்மானத்திலிருந்து வந்தது. சிறிது நேரத்திற்கு முன் அம்மாவிடம் இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாமா என்று காயத்ரி மெதுவாக சொன்னாள். மீனாட்சி எதுவும் பேசவில்லை. அவளுக்குள் பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது. அந்த நேரத்தில் வார்டு வாசலில் காலடிகள் சத்தம் கேட்டன. சாவித்ரி உள்ளே வந்தார். அவருடைய முகத்தில் கோபம் வெளிப்படையாகவே தெரிந்தது. நாகராஜனும் அவருக்கு பின்னால் வந்தார். ஏன் வேலைக்கு வரல என்றார் சாவித்ரி. காயத்ரி எழுந்து நின்றாள். அவள் குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் உறுதியாக இருந்தது. என்னுடைய அம்மா இப்ப வேலைக்கு வர முடியாது, அவங்க இன்னும் ஓய்வெடுக்க வேண்டும் என்றாள். அது எங்களுக்கு தெரியாது. சாவித்ரி குரலை உயர்த்தினார். நாங்க பணம் கொடுத்தோம், வாங்கிட்டு வேலைக்கு வரலைனா என்ன அர்த்தம் என்று கேட்டார். பணம் கொடுத்து விட்டால் மனிதாபிமானம் இல்லாமல் போய்விடுமா என்று காயத்ரி மெதுவாக கேட்டாள். அந்த வார்த்தை அவரை சற்றே உறைய வைத்தது. உங்க அம்மா வேலைக்காரி தானே, அவளுக்கு இது எல்லாம் சாதாரணம். இதற்காக தொடர்ந்து வேலைக்கு வராமல் இருந்தால் எப்படி என்று கிண்டலாக சொன்னார். காயத்ரி அம்மாவின் பக்கம் பார்த்தாள். மீனாட்சி கண்களை தாழ்த்தி கொண்டாள். உடனே காயத்ரி கோபமாக, நீங்க இத்தனை நாள் எங்களை மனுஷங்களா கூட நினைக்கல, அதுதான் எங்களுக்கு வலிக்கிறது என்று சொன்னாள். அப்படின்னா இனிமேல் வேலைக்கு வரமாட்டாளா என்று நேரடியாகவே சாவித்ரி கேட்டார். ஆமாம், காயத்ரி சொன்ன இந்த பதில் தெளிவாக உறுதியாக வெளிப்பட்டது. அவர் சிரித்தார். அந்த சிரிப்பில் அவமதிப்பு தெரிந்தது. நீ படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம தானே இருக்க, கண்டவன் கூட வண்டியில சுத்துற, அதை நானே பார்த்திருக்கேன், நீ எல்லாம் எங்க உருப்பட போற என்று நக்கலாக பேசினார். மீனாட்சியின் கண்களில் கண்ணீர் குளமாக மாறி கொட்டியது. வயிறு காய்ந்தால் தன்னால எங்க வீட்டு வாசல்ல நாய் மாதிரி வந்து நிக்க போறா உங்க அம்மா. அவர் பேச்சில் ஏளனம் இருந்தது. காயத்ரி பதில் எதுவும் சொல்லவில்லை. பதில் சொல்வதற்கான நேரம் வரவில்லை என்று அமைதியாக இருந்தாள். இப்ப எங்களுக்கு கொஞ்சம் சிரமம், வேற வேலைக்காரி தேடணும், அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு திமிரா பேசிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்க தானே போறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அந்த நாள் மாலை அந்த வீட்டில் முதன்முறையாக சாவித்ரி துடைப்பம் பிடித்தார். பாத்திரம் கழுவினார். சமைக்க முயற்சி செய்தார். கைகளில் வலி வந்தது. முதுகு சுளுக்கியது. இவ்வளவு வேலைகளா என்று அவர் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். அன்றைய இரவு நாகராஜன் கூட சமையலறையில் சாவித்திரிக்கு உதவினார். அவரும் முதல் முறையாக புரிந்து கொண்டார். ஒரு நாள் வீட்டு வேலை என்பது அவ்வளவு சாதாரணம் இல்லை என்று புரிந்தது. அடுத்தடுத்த நாட்களில் அந்த வீட்டில் வேலைக்காரிக்கு ஆட்களை தேடினார்கள். ஆனால் யாரும் வரவில்லை. அவர்கள் வீட்டில் நடந்த கொடுமைகள், அவமானங்கள் எல்லாம் ஏற்கனவே ஊர் முழுக்க பரவியிருந்தது. 4 நாட்கள் ஓடியது. அன்று மருத்துவமனை வாசலில் அந்த நாள் வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது. காலையிலிருந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வார்டுக்குள் ஒரு குளிர்ந்த அமைதி பரவி இருந்தது. மீனாட்சி ஜன்னல் பக்கம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய முகத்தில் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு சின்ன நிம்மதி தெரிந்தது. அந்த நிம்மதி உடலுக்கான ஓய்வால் அல்ல, மனதுக்கான ஓய்வால் வந்தது. அவளுக்கு முன் காயத்ரி அமைதியாக நின்றிருந்தாள்.
கையில் ஒரு பழுப்பு நிற கவர். அதை பிடித்திருந்த அவளுடைய விரல்கள் சற்றே நடுங்கின. ஆனால் முகத்தில் பயம் இல்லை, உறுதி மட்டும் இருந்தது. அதே நேரத்தில் வார்டு வாசலில் சத்தம் கேட்டது. சாவித்திரியும் நாகராஜனும் உள்ளே வந்தார்கள். அவர்கள் முகங்களில் எரிச்சல் இருந்தது. கடந்த சில நாட்களில் அவர்கள் செய்த வேலைகள், வேலை அலுப்பால் தூங்காத இரவுகள், கைகளில் ஏற்பட்ட வலி எல்லாமே அந்த முகங்களில் தெரிந்தது. உன் அம்மாவை பார்க்க வந்தோம், வீட்டு வேலைக்கு கையோடு கூட்டிட்டு போக வந்தோம் என்றார் சாவித்ரி. அவர் குரலில் அதிகாரம் இருந்தது. காயத்ரி முன்னால் வந்து நின்றாள். இப்ப வர முடியாது என்று அவள் அமைதியாக சொன்னாள். ஏன், இன்னும் பிச்சை எடுக்கும் நிலை வரலையா? பணம் கொடுத்தோம், வாங்கிட்டு வராமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைகள் வார்டு முழுக்க விழுந்தன. பணத்தை திருப்பி கொடு என்றார் சாவித்ரி. மீனாட்சி தலையை தாழ்த்தி கொண்டாள். பழைய பழக்கம், பழைய பயம் அப்படியே இருந்தது. ஆனால் காயத்ரி அசையவில்லை. அவள் எஜமானியின் கையில் அந்த பழுப்பு கவரை திணித்தாள். நீங்க கொடுத்த பணம் என்று அவள் சொன்னாள். இதோ திருப்பி கொடுத்து விட்டோம். உங்கள் பணம் எங்களுக்கு வேண்டாம். உழைக்காத பணம் எங்கள் உடம்பில் ஒட்டாது என்றாள். சாவித்ரி அதிர்ச்சியுடன் பார்த்தார். என்ன நாடகம் இது? அவர் ஏளனமாக கேட்டார். இது நாடகம் இல்லை. காயத்ரியின் குரல் இன்னும் அமைதியாக இருந்தது. என் அம்மா இனிமேல் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டாங்க என்றாள். நாகராஜன் சிரித்தார். அந்த சிரிப்பில் நம்பிக்கை இல்லை. நீயே படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் தானே இருக்க. நீ இனிமேல் வேலைக்கு போய் உன் அம்மாவை வேலைக்காரியிலிருந்து எஜமானியா மாற்றப் போறியா? எஜமானியா என்று சொல்லி சிரித்தார். அவருடன் சேர்ந்து சாவித்திரியும் சிரித்தார். இந்த மாதிரி கனவெல்லாம் ஏழைகளுக்கு வருதே என்று சாவித்ரி கிண்டலாக சொன்னார். அந்த வார்த்தைகள் முடிந்ததும் காயத்ரி மெதுவாக அந்த கவரை திறந்தாள். அதுக்குள்ளிருந்து ஒரு ஆவணத்தை எடுத்தாள். அதை சாவித்ரியின் முன்னால் வைத்தாள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். அவள் மெதுவாக வாசித்தாள். அவரின் முகம் மாறியது. எனக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு. காயத்ரி தொடர்ந்தாள். மாத சம்பளம் 52,000 ரூபாய். வார்டு முழுக்க ஒரு நொடி பொழுதுக்கு மௌனம். நாகராஜன் அந்த ஆவணத்தை நம்ப முடியாமல் பார்த்தார். சாவித்ரி பேச முடியாமல் நின்றார். நான் இத்தனை நாள் தெருவில் திரியவில்லை. வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன், படித்து கொண்டிருந்தேன். அவள் மீனாட்சியை பார்த்தாள். என் அம்மா என்னை படிக்க வைக்க தினமும் உங்க வீட்டில் அவமானத்தை சந்தித்தார்கள். உங்க வீட்டில் வேலை செய்யும் போதெல்லாம் என் பொண்ணு படிக்கிறாள், அவளால் என் வாழ்க்கை மாறும் என்று நம்பினார். அதனால்தான் அவர் உடம்பில் இன்னும் உயிர் ஒட்டி கொண்டிருக்கிறது. அவருடைய நம்பிக்கையை நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. கவனமாக படித்தேன். படிப்பு எவ்வளவு பெரிய ஆயுதம் என்பதை என் ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதை நான் கெட்டியாக பிடித்து கொண்டேன் என்றாள். மீனாட்சியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அது வலியின் கண்ணீர் இல்லை, வெற்றியின் கண்ணீர். மனிதராக கூட என் அம்மாவை நடத்தாத உங்க வீட்டில் இனிமேல் என் அம்மா ஒரு நாள் கூட வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. அவள் குரல் கொஞ்சம் உயர்ந்தது. இனிமேல் என் அம்மா வேலைக்காரி இல்லை, என் வீட்டின் எஜமானி. அவர்கள் இருவரும் காயத்ரி பேசியதை கேட்டு அதற்கு எதிராக பதில் சொல்ல முடியாமல் அந்த வார்டிலிருந்து வெளியே சென்றார்கள். ஒரு வாரத்தில் மீனாட்சி மருத்துவமனையிலிருந்து வெளியேறினாள். தன் மகளுடன் வீட்டில் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். முதன்முறையாக யாருக்கும் அடங்கி இல்லை, யாருக்கும் பயந்து இல்லை. காயத்ரி அவளுக்கு தேநீர் கொடுத்தாள். இனி நீ வீட்டிலேயே ஓய்விடுமா என்றாள். மீனாட்சி சிரித்தாள். அந்த சிரிப்பில் பல வருட வலி கரைந்து போனது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.